ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனால் மறக்கப்படாத கூட்டமாய் நாம் இருக்கிறோம். தேவன் என்றென்றைக்கும் நம்மை மறந்து போகிறவர் அல்ல. அவர் நினைவுகளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நாம் அவர் நினைவாலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவரும் நம்மை நினைத்து கொண்டே நம்முடைய வாழ்க்கையை நடத்த வைக்கிற தேவனாய் நம்ம மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய், நம் பட்சத்தில் இருக்கிறவராய், நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறவராய், நம் வாழ்க்கையில் வழுகி போகிற சூழ்நிலைகள், விழுந்து போகிற சூழ்நிலைகள் வரும்பொழுது நம்மை தாங்குகிறவராய், ஏந்துகிறவராய், சுமக்கிறவராய், தப்புவிக்கிறவராய் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறார். சத்ருவின் எத்தனையோ இடைஞ்சல்கள், எத்தனையோ நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வந்த போதிலும் நாம் வீழ்ந்து போகாதபடி காக்கிற ஒரே ஒரு தேவன் நமக்கு உண்டு. அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஏதும் இல்லை என்றாலும், நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஏதும் இல்லை என்றாலும், நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. 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 பல நேரங்களில் நம்ம நம்பி இருக்கிற நம் எந்த மனிதர்கள் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ, எந்த மனிதரை இந்த வாழ்க்கையின் இந்த காரியத்தின் அஸ்திபாரமாக இவன் முடித்து கொடுத்து விடுவான் என்று நம்பிக்கையோடு கூட இருக்கிறோமோ, அவன் நமக்கு உத்தரவாதம் அருளியபடி செய்யாதவனாய் கைவிட்டு போவானால் நாம் இடிந்து ஒடிந்து போய்விடுவோம். அஸ்திபாரமே நொறுக்கப்பட்ட ஒரு பில்டிங் உடைந்து கிடக்கிறது போல நாம் உடைந்து விடுவோம். ஆனால் அப்படி அல்ல. தேவன் ஒருவர் நமக்கு அஸ்திபாரமாய் இருப்பார் என்றார். இந்த கண்மலை கிறிஸ்துவே, அஸ்திபாரம் ஆண்டவரே ஒருவர். என் வாழ்க்கையின் அஸ்திபாரம் ஒருவர் உண்டு, அவர் அந்த கண்மலையாகி கிறிஸ்து என்று சொல்லி நம்பிக்கையோடு வாழ்வோம் என்றால் ஒரு நாளும் நாம் மனிதர்களால் ஏமாற்றப்பட முடியாது. ஏனென்றால் நம்பிக்கை அவன் மேலே வைக்கவே இல்லை. எப்படி அவன் என்னை ஏமாற்ற முடியும்? அவன்தான் ஏமாந்து போயிடுவான்னு சொல்லி எந்த மனிதர்களும் நம்ம ஏமாற்ற முடியாத ஒரு நேர்த்தியான வாழ்க்கைக்குள்ளே நாம் வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை ஜெயித்து கொள்ளலாம். ஏனென்றால் எப்பொழுதும் எவ்விடத்திலும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரமாய் இருக்கிறார். வாழ்க்கையின் அஸ்திபாரம் அவரே. அந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்ட கட்டிடங்களாய் இன்றைக்கு அவர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருடைய காருண்யம் நம்மை பெரியவனாக்குகிறது. அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்ற வார்த்தையின்படி அவருடைய காருண்யத்துக்குள்ளாய் வந்திருக்கிறோம். அவருடைய கருணைக்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். அவருடைய தயவுக்குள்ளாய், அவருடைய இரக்கத்திற்குள்ளாய் நாம் மறைந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை.
நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. பாருங்க, நம்ம நிற்கிற பூமி, நான் நின்று கொண்டு இருக்கிறேன், ஆனால் அது அசைகிறது. ஆனால் என் நம்பிக்கை அசையாது, என் நம்பிக்கை அசையாது. அதிகாலையில் ஒருவர் சகாயம் பண்ணுவர் இருக்கிறார், அவர் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. என் நம்பிக்கை அசையாதபடி காக்கிற நம்பிக்கைக்கு உரியவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் பெரியவராய் எனக்குள்ளே இருக்கிறார். அவர் என்னை பெரியவனாக்கும்படி எனக்குள்ளே இறங்கி வந்திருக்கிறார். தாவீது சிறியவனாய் இருந்தான், சிறியவன், எல்லாரிலும் இளையவன், எல்லாரிலும் சிறியவன், சிறுமையாக்கப்பட்டவன், சிறுமைப்படுத்தப்பட்டவன். ஆனால் அவனை அவருடைய காருண்யம் பெரியவனாக்கியது. ஆடு மேய்த்த தாவீதை அரசனாய் மாற்றினது கர்த்தருடைய காருண்யமே. அவருடைய காருண்யம் ஒருவனை பெரியவனாக்கும் என்றால், தாவீதை பெரியவனாக்கும் என்றால், உங்களையும் என்னையும் பெரியவனாக்க முடியும் அல்லவா? அவருடைய காருண்யத்திற்கு எல்லை கிடையாது. அவருடைய கருணைக்கு எல்லை நியமிக்க எந்த மனுஷனாலும் எந்த மனுஷியாலும் முடியாது. யோபிடத்தில் என்ன அழகா கொஸ்டின் கேட்பார் அவர். புருஷனை போல இடை கட்டிக்கொள், புருஷனை போல இடை கட்டு, வாயை பொத்திக்கொள் என்று சொன்னார். யோபு எத்தனையோ கொஸ்டினை கேட்டுக்கிட்டே வருவார் அவரிடத்துல. அவர் சொன்ன பிற்பாடு வாயை பொத்தி அப்படியே யோபு கேட்டுக்கொண்டு வந்தார். ரொம்ப அழகா கர்த்தர் அந்த வார்த்தையை கேட்டார், அருமையாய் கேட்டார். புருஷனை போல அறை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ, நீ உன்னை நீதிமானாக்கு கொள்ளும்படிக்கு என் மேல் குற்றம் சுமத்துவாயோ? கர்த்தர் மேல குற்றம் சுமத்தி யாரும் நீதிமானாக முடியாது. நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறவர் அவர். நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, அந்தரங்கத்தில் நடக்கிற அத்தனை காரியங்களில் நியாயத்தில் கொண்டு வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை நாம் நியாயஸ்தலத்தில் கொண்டு வந்து நிறுத்த முடியாது. அப்படி நிறுத்தத்தக்கவன் யார்? யாருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவருடைய நியாயத்தை குற்றஞ்சாட்டுபவன் யார்? கேட்கிறாரு யோபுகிட்ட. தேவனுடைய புயத்தை போல உனக்கு புயம் இருக்கிறதா? தேவனுடைய சத்தத்தை போல உனக்கு இடிமுழக்கம் கொள்ளுகிற சத்தம் உண்டா? தேவனை போல நீ பேச முடியுமா? யோபுவினிடத்தில் கேட்டார். வரையாடுகள் ஈனும் காலத்தை நீ அறிவாயோ? மான்கள் குட்டி போடுவதை நீ கவனித்தாய், உனக்கு தெரியுமா? அது எங்க குட்டி போட்டு எப்படி வளர்க்கும் உனக்கு தெரியுமா? தெரியாததை புரியாததை அலப்பிக் கொண்டு இருக்கிறார். அலப்புகிறவன் மூடன், அலப்புகிறவன் மூடன். ஹல்லேலூயா. கர்த்தர் இப்படியெல்லாம் பேசுகிறவர், ஆனால் அவருடைய காருண்யம் இருக்கிறது, அவருடைய தயவு மகா பெரியது. சகரியா தீர்க்கதரிசி அழகாய் சொல்லுகிறான். சகரியா 9:17 அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது. தானியம் வாலிபரையும் புது திராட்சரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும். காருண்யம் பெரியது. பெரிய காருண்யம் உடையவராய் அவர் இருக்கிறபடினால தான் சின்ன தாவீதை பெரியவனாய் மாற்றினார். ஏன்னா சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய தேவன் வாசம் பண்ணுகிறார். சின்ன இதயத்துக்குள்ள பெரிய தேவனுடைய சிங்காசனம் இருக்கிறது. நாம் தான் கர்த்தருடைய சிங்காசனம் அமருகிற இடத்தை சுமந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய இருதயம் தான் அவருடைய சிங்காசனமாய் இருக்கிறது. நீங்களும் நானும் அவர் அமருகிற சிங்காசனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது தெரியுமா? அதுக்கு மேலான அந்த வசனங்கள் எல்லாம் பார்க்கும்போது, சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ரட்சிக்கிறவர். ரட்சிக்கணும்னு சொன்னாலே ஒரு பெரிய தயவு தேவை, பெரிய தயவு தேவை. மீட்கணும்னு சொன்னாலே ஒரு பெரிய இருதயம், பெருந்தன்மை உள்ள இருதயம் இருந்தால் தான் மீட்க முடியும். கண்ணுக்கு எதிராக பாதிக்கப்பட்ட ஜனங்களை பார்த்து கண்டும் காணாதது போல இருக்கிற கூட்டங்கள், ஒன்றும் செய்ய முடியாது தவிக்கிற கூட்டம் ஒரு பக்கம் இருக்கும்.
ஆனால் இதை நம்ம கண்டுக்கிட்டா நம்மளுக்கு முடியாது, நம்ம கௌரவம் பாதிக்கப்படும் சொல்லி போகிற கூட்டங்கள் உண்டு. ஒரு அருமையான சகோதரி தன்னுடைய நிலத்தின் காரணமாக மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் ஒரு சகோதரனை தேடி தனக்கு தயவு செய்யும்படி ஓடினார்கள், பேசினார்கள். அவர் நினைத்திருந்தால் அந்த சகோதரிக்கு தயவு செஞ்சிருக்க முடியும். ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த சகோதரிக்கு நான் உதவி செய்கிறது நிமித்தம் நான் அசிங்கப்பட்டு போவேன் என்றார். காரணம் என்ன? அந்த சகோதரி ஏழை, எளியவள். அவளால் பெரியவர்களை போய் பார்த்து பணம் கொடுத்து மற்றவர்களுடைய தயவை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நடந்தது என்ன? அவளிடத்தில் சொல்லி 2 வாரங்களுக்குள் அந்த பெரிய மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அவமானம் நேரிட்டது, ஒரு பெரிய அசிங்கம் வந்தது. ஏழை சகோதரிக்கு உதவி செய்தது தனக்கு அசிங்கம் என்று சொன்னார். 2 வாரங்களுக்குள்ளாய் அவருடைய குடும்பத்தில் ஒரு பெரிய அவமானம் நேரிட்டது. பாருங்க, மனுஷன் உதறி போட்டுருவான், ஆனால் தேவன் உதறி போடுகிறவர் அல்ல. தேவன் அசிங்கப்படுத்தப்பட்ட ஜனங்களுக்கு உதவி செய்வார், ஆனால் அவருக்கு எந்த அசிங்கமும் வரவே முடியாது. ஹல்லேலூயா. கேவலப்படுத்தப்பட்ட ஜனங்களுக்கு அவர் நின்று உதவி செய்வார். நின்று உதவி செய்கிற தேவன் அவர். பெரும்பாடுள்ள ஸ்திரீ பெரிய நோயை சுமந்து கொண்டு போறா. பெரிய கூட்டம் அவரை சுற்றி சூழ ஒரு கூட்டம் ஜனங்கள் போய்கொண்டே இருக்கிறாங்க. அவளுக்குள்ள ஏற்கனவே ஒரு எண்ணம் இருக்கும், ஓடி வந்திருப்பா, எத்தனையோ பேர் சுகம் பெற்றுட்டு போறாங்களே, அட்லீஸ்ட் அவருடைய அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை, அந்த ட்ரெஸ்ஸின் ஓரத்தையாவது தொட்டுட்டு நம்ம வந்துடணும், நமக்கு எப்படியாவது ஒரு விடுதலை கிடைக்கலாம். அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை பார்த்தீங்களா? அவளுக்குள்ள அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. ஏன்னா அவர் கருணை மிகுந்தவர், காருண்யம் மிகுந்தவர். அத்தனை பேரையும் குணமாக்குகிறார். தன்னிடத்தில் வந்து அத்தனை பேரையும் சுஸ்தமாக்கிறார். ஒருவரை கூட விட்டுட்டாருன்னு எழுதப்படலை. அவரை தேடி வந்து அத்தனை பேரும் சுஸ்தமானார்கள். அவரை தேடி வந்து அத்தனை பேரும் குணமாக்கப்பட்டார்கள். அவரிடத்தில் ஓடி வந்து அத்தனை பேருக்கும் அவர் நன்மை தான் செய்தார். அவர் சுற்றி திரிந்ததே நன்மை செய்வதற்காகத்தான். ஓடி 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 ஜனங்களுக்கு நன்மையை செய்து கொண்டே வந்தார். இதை குறித்து கேள்விப்பட்ட உடனே கட்டாயம் அவளுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கும். இந்த தயவுள்ள மனுஷனை எப்படியாவது நம்ம போய் பார்த்துடணும். இந்த இரக்கமுள்ள மனுஷனிடத்தில் நம்ம எப்படியாவது இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். என் வியாதி நீங்க வேண்டுமானால் இவரிடத்தில் நான் போய்த்தானாக வேண்டும். ஆனால் எல்லா மருத்துவ செலவுகளெல்லாம் முடிச்சு ஒன்றுமே இல்லாமல் அவன் என்ன எங்க மருத்துவம் பார்க்கணுமோ எல்லா இடத்தையும் பார்த்து முடித்து விட்டாள். கடைசி சாய்ஸ் தான் கர்த்தர். இன்றைக்கும் பல நேரத்தில் கையில் பணம் இருக்கிறவங்க ஈஸியாக என்ன பண்ணிடலாம், மருத்துவ செலவு பண்ணி ஓடிடலாம். ஆனால் பணம் இல்லாத அநேக ஏழைகளுக்கு பங்காளனாக இருக்கிறவர் அவர். ஏழைக்கு பங்காளனாம், பாவிக்கு இரட்சகனாம், இயேசு என்னும் திருமகனாம், இதயத்திலே வாழ்பவராம். ஏழைக்கு பங்காளனவர். அதனால அந்த ஏழை அவரிடத்தில் ஓடி வந்தாள். வியாதியை சுமந்து கொண்டு ஓடி வந்தாள். மற்றவர்கள் பார்க்கிறாங்களா பார்க்கலையா? அவள் பார்க்கவே இல்லை. சுற்றி இருக்கிற கூட்டத்தை பார்க்கல. யாரை மாத்திரம் பார்த்தா? இயேசுவை பார்த்தாள். அவள் தொட வேண்டும் என்ற வஸ்திர தொங்கலை மாத்திரம் பார்த்து ஓடி வந்தாள். அவளுக்குரிய தரிசனத்தை அவள் நிறைவேற்ற வேண்டும் என்று ஓடி வந்தாள். ஓடி வந்தவள் அவளுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். சுகம் கிடைத்தது, சுகம் கிடைத்தது. அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது! காருண்யத்தை ப்ரூஃப் பண்ணுகிற தேவன் அவர். அவளுடைய விசுவாசத்தின் வலிமை அவருடைய வல்லமையை வாங்கியது. அவருக்குள்ளா இருந்து வல்லமை புறப்பட்டு வந்தது. அவருக்குள்ளா இருந்து வல்லமை புறப்பட்டது. அதனாலதான் என்னை தொட்டது யார் கேட்டாரே ஒரு கேள்வி. காருண்யம் தன் வாயை திறந்து ஒரு கேள்வி கேட்டது. என்னை தொட்டது யார்? என்னை தொட்டது யார்? இது எல்லாருக்கும் ஒரு கேலியா வித்தியாசமா இருந்திருக்கும். இத்தனை பேர் கூட்டமா நெரிசலா வராங்க, என்ன தொட்டது யாரு நீ தனியா கேட்கிறாரே. காரணம் என்ன?
அவருடைய வல்லமை புறப்பட்டு போனதை அறிந்தவர் அவர் மாத்திரம், அவருக்கு தான் தெரியும். ஆனால் அவருக்கு நல்லா தெரியும் தொட்டது பெரும்பாடுள்ள ஸ்திரீன்னு சொல்லி. அவள் தன்னை அந்த கூட்டத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லிதான் இந்த கேள்வியை கேட்டார். அவளும் மறுக்கவில்லையே, தன்னை மறைக்கவில்லையே. ஒழித்து கொள்ளும்படிக்கு சத்தியமில்லை, சபைக்கு அறிவிக்கப்படும்படிக்கே சத்தியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறான். சங்கீதம் 40:10 உம்முடைய நீதியை நான் என் இருதயத்திற்குள் மறைத்து வைக்கவில்லை. உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லியிருக்கிறேன். உமது கிருபையையும் உமது உண்மையையும் மகா சபைக்கு அறியாதபடி நான் ஒழித்து வைக்கவில்லை. ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள், சத்தியத்தை யாரும் மறைத்து வைக்க முடியாது, ஒழித்து வைக்க முடியாது. அவருடைய காருண்யம் அத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் அத்தனை அழகுள்ளது. ஆனால் நமக்காக அந்த கேடடைந்தார். ஏசாயா 53 எடுத்து படித்தீர்கள் என்றால் அவர் பட்ட பாடுகளை அதில் பார்க்க முடியும். அழகான முகம், சௌந்தரியம் உள்ள முகம், அந்த கேடடைந்தது. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது இருக்கும்படிக்கே அவர் அந்த கேடடைந்தார். அதனால்தான் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீதியை மறைத்து வைக்க முடியாது. நீதி வெளிப்படுத்தப்படும், சத்தியம் வெளிப்படுத்தப்படும். அந்த ஸ்திரீக்கு செய்த நன்மைகள் வெளிப்படுத்தப்பட்டது. அவளும் வெளியரங்கமாய் ஒத்துக்கொண்டாள். நான் தான் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய பாதத்தில் தன்னை தாழ்த்தி வீழ்ந்தாளே. தூக்கி நிறுத்தினது கர்த்தருடைய காருண்யம். கர்த்தருடைய காருண்யம் தூக்கி நிறுத்தினது. தேவன் மாறாதவராய் நமக்கும் இன்றைக்கும் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாளும் ஒருபோதும் மறவாத தேவன் அவர். யோபு ஒரு வார்த்தை சொல்லுகிறான், அவருடைய காருண்யத்தை நம்ம ஒளிச்சு வைக்க முடியாது. யோபு 6:10 அப்பொழுதாவது எனக்கு ஆறுதல் இருக்குமே, அப்பொழுது என்னை தப்ப விடாத நோவிலே மறத்திருப்பேன். பரிசுத்தருடைய வார்த்தைகளை நான் மறைத்து வைக்கவில்லை. பரிசுத்தருடைய வார்த்தைகளை மறைக்க முடியாது, பரிசுத்தருடைய வல்லமையை நம்ம மறைத்து வைக்க முடியாது. பெரிய காருண்யம் அதை வெளியே கொண்டு வரும். இன்றைக்கும் கூட அற்புதங்களை பெற்று அவருடைய அற்புதங்களையும் அவருடைய அதிசயங்களையும் அனுபவிக்கிற ஒரு கூட்டம் ஜனங்கள் மறைந்து இரகசிய கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். புறஜாதி மக்களாய் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் மக்கள் இரகசியமாய், யாருக்கும் தெரியாத விதத்தில், குடும்பத்தாருக்கே தெரியாத விதத்தில் மறைந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஒருவேளை இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருகிற நாள் வருகிறது. கர்த்தருடைய நீதியை, கர்த்தருடைய சத்தியத்தை, கர்த்தருடைய வார்த்தைகளை மறைத்து வைக்க முடியாது. அது பெரியது, அவருடைய காருண்யம் பெரியது. ஹல்லேலூயா. அப்படித்தான் தாவீது, சின்ன தாவீது தகப்பனால் மறக்கப்பட்டார். பலி விருந்து இருக்கிறது. ஒரு வீட்டில் விருந்து செஞ்சா அந்த வீட்டில் உள்ள எல்லா பிள்ளைகளும் இருக்கிறாங்க, ஆனால் தாவீது மாத்திரம் இல்லைங்க. விருந்து நேரத்தில் அழைக்கப்படாத புத்திரனாய் காட்டில் எங்கேயோ ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்தார். ஒரு தகப்பன் தாவீதை மறந்து போனார். தகப்பனால் மறக்கப்பட்ட தாவீது ஆனால் கர்த்தருடைய காருண்யத்தினால் உயர்த்தப்படும்படிக்கு கொண்டு வரப்பட்டான். அபிஷேகம் பண்ணுவதற்கு வந்த சாமுவேல் ஈசாயை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய இளைய குமாரன் கடைசி பிள்ளை இந்த இடத்துக்கு வராம நான் சாப்பிட மாட்டேன், புசிக்க மாட்டேன் சொன்னதுனால தாவீது வரவழைக்கப்படுகிறார். தாவீது வருகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இருதயத்தை பார்க்கிற தேவன் நான், என்னையே நினைத்து அந்த காட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். இவன் எல்லாரும் எங்கெங்கே வாழ்ந்தாலும் காட்டில் தனிமையில் வாழ்கிறவன், என்னை நினைத்து என்னை பாடி என்னையே துதித்து வாழ்கிறான். இவனை பெரியவனாக்க வேண்டும், என்னுடைய காருண்யம் இவனை பெரியவனாக்கும், இவனை நீ எழுந்து அபிஷேகம் பண்ணு என்று சொன்னார். அவன் அழகான மேனி உடையவனாய் சிவந்த நிறமுடையவனாய் காணப்பட்டான். தாவீதை சாமுவேல் அபிஷேகம் பண்ணினான். அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது
அழகாய் வளர்ந்த தாவீது ஆவிக்குள்ளாய் வளர்க்கப்பட்டான். ஆவிக்குள்ளாய் வளர்ந்த தாவீது உலக பிரகாரமான சகல மேன்மையை பெற்றுக்கொள்ளும்படிக்கு உயர்த்தப்பட்டான். ஒரு அருமையான வசனத்தை பாருங்க. சவுல் தாவீதுக்கு பயந்தான் என்று சொல்லி பார்க்கிறேன். காரணம் என்னன்னா, தாவீது புத்திமானாய் நடந்து கொண்டான். 2 சாமுவேலின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. அதை பார்த்தாலே நமக்கு தெரியும் தாவீதை கர்த்தர் எத்தனையாய் உயர்த்தி இருக்கிறார். ஏனென்றால் முதலாவது ராஜாவாக செலக்ட் பண்ணப்பட்டது யார் தான்? சவுல் தான். சவுல் தான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். ஆனால் தேவனால் தள்ளப்பட்ட மனுஷனாய் அவர் மாறினார். கர்த்தருடைய அபிஷேகம் தாவீதை நிரப்பி இருந்தது. தாவீதை நிரப்பி இருந்த அந்த அபிஷேகம் அவனை புத்திமானாய் நடத்தினது. எல்லாவற்றிலும் தாவீது புத்திமானாய் நடந்து கொண்டார். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோட இருந்தார், அவன் மகா புத்திமானாய், சாதாரண புத்திமான் இல்லை, மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். அவனுக்கு பயப்படுகிறான். சவுல் ஒரு ராஜா, ஆனால் யாருக்கு பயப்படுறான்? சின்ன தாவீதுக்கு. காரணம் என்னன்னா, கர்த்தருடைய காருண்யம் இவனை பெரியவனாக்கும்படி தெரிந்து கொண்டது. தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீது, தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீது, அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது, கர்த்தருடைய கரத்தினால் உயர்த்தப்பட வேண்டும் என்ற திட்டத்துக்குள்ளே வந்த தாவீதை அவருடைய காருண்யம் உயர்த்தது. அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது என்ற வசனத்தின்படி பெரிய காருண்யத்தினால் அவனை பெரியவனாக்கினார். இன்றைக்கும் அதே காருண்யம் மாறாமல் இருக்கிறது. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உடைய பெரிய தயவும் உடைய காருண்யமும் எங்களை பெரியவர்களாக்கும்படிக்கு ராஜா, தாவீதை பெரியவர் ஆக்கின அந்த கர்த்தருடைய வல்லமையின் கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் பெரியவர்களாக்கும்படி நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேவ கரம் எங்களோடு கூட இருந்து செயல்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.